அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில் கடினமான பாதைகள் வரும், நெருக்கங்கள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். திடீர்னு கர்த்தர் ஒரு அற்புதமான வசனத்தை கொடுப்பார். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், உற்சாகப்படுத்தும். அந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேத வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒருவருடைய வாழ்க்கை கூட வெட்கப்பட்டு போகவில்லை. நம்முடைய மாம்சம் எப்பொழுதுமே உலகத்தை பார்க்க வைக்கும். அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு, உனக்கு மட்டும் ஏன் இல்லை. உலகத்தை பார்க்க நம்முடைய மாம்சம் தூண்டப்படும். ஆனால் ஆவியோ ஜீவனை தந்த தேவனை நோக்கி பார்க்க நம்மை ஏவ ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவி சொல்லுகிறபடி கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது நிச்சயம் நமக்கு பிரதிபலன் உண்டு. பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று வாசிக்கிறோம். அவர்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணம். அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். தங்களுடைய விசுவாச ஓட்டத்திலே பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அவரையே நோக்கி பார்த்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். பாருங்கள், நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் யோசிக்கிற போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அவர் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனார். அப்படி போகிற போது அவர் போகிற இடம் இன்னதென்று தெரியாதபடிக்கு போனார். இப்ப நம்மளா இருந்தா நம்ம லொகேஷன் கேட்போம், அட்ரஸ் கேட்போம், ஏதாவது ஐடென்டிஃபை கேட்போம், நிறைய விஷயத்த கேட்போம். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனார். போன ஆபிரகாமை கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் தந்தையாக ஆண்டவர் மாற்றினார். அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. எலியாசர் சொல்லும் போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே, என் எஜமான் மிகப்பெரிய சீமானாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை அவர் விசுவாசத்தினால் புறப்பட்டு போன போது ஆண்டவர் வெட்கப்படுத்தவே விடவில்லை. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய அற்புதங்களை வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுதியான ஜனங்கள் பிறந்தார்கள். அந்த வயதுல குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை கொண்டு வந்தது. இன்னைக்கு பார்க்கிற போது எத்தனை அற்புதங்கள் யூத மக்களுக்கு நடக்கிறது. தேவன் அவர்களோடு கூட இருந்து செய்கிற அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் எண்ணில் அறந்தது. அதே போல நாமும் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், விசுவாசத்தில் நோக்கி பார்த்தால் நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க சுற்றுப்புறங்கள்ல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நிறைய பேர் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு செய்யறேன்னு சொன்னவங்களாம் உங்களை ஏமாத்திட்டாங்களா? உங்க இருதயம் பயங்கர காயப்பட்டு இருக்கிறதா? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, முழங்கால் படியிடுங்க, அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயம் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆராதனையில் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் எப்பொழுதெல்லாம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவரையே நோக்கி பார்த்தால் நம்முடைய முகங்கள் வெட்கப்படாது, நிச்சயம் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா?
அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக அடியேன் செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய முகத்தை தேடுகிறோம். தாவீதும் உம்முடைய முகத்தை தேடினார். ஆண்டவரே, தானியேல் உம்முடைய முகத்தை தேடினார். பரிசுத்தவான்கள் உம்முடைய முகத்தை தேடினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினீர். அதே போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற போது உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.